உங்க உடல்ல ஏற்படக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கும் ஒரே மருந்து தான் இந்த குடிநீர். காலையில எழுந்து வெறும் டீ, காஃபி குடிக்கிறதுக்கு இந்த மாரி ரெடி பண்ணி குடிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. வாங்க இத எப்படி பண்றதுன்னு பாத்தரலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் ஒண்ணு வச்சுக்கிறேன். நான் இன்னும் அடுப்பு பத்த வைக்கல. வெறும் பாத்திரம் வச்சுட்டு, இதுல 1 டம்ளர் வந்து தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப இந்த 1 டம்ளர் தண்ணீல சீரகம் போட்டுக்கலாம். அந்த சீரகம்னாலே வந்து அகத்தை சீராக்கக்கூடியது. அதுதான் சீரகம்னு சொல்லுவாங்க. சீரகத்துல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. நம்ம உடலுடைய உள்ளுறுப்புகள் சீரா இயங்குறதுக்கு இந்த சீரகம் ரொம்ப முக்கியம். இப்ப இது கூட பெருஞ்சீரகம் போடுறேன். சோம்புன்னு சொல்றது. பெருஞ்சீரகம் ரொம்ப வந்து நம்ம உடலுக்கு வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தா இருக்கும். இது கூட மிளகு சேர்க்கிறேன். மிளகு வந்து 4, 5 போட்டாலே போதும். 2 மிளகு இருந்தாலே வந்து பகைவர் வீட்லயும் வாழலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிளகு வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இது கூடவே வந்து இப்ப நானு கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம உடலுக்கும் சரி, நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இது கூட வந்து நான் வந்து சுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க இஞ்சியும் சேர்க்கலாம். பட் சுக்குல வந்து ஹெல்த் பெனிஃபிட் அதிகம். அதனால வந்து நான் இப்ப வந்து சுக்கு சேர்த்துக்கிறேன். சுக்கு இல்லாதவங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்ப இத அடுப்புல வச்சு நல்லா இந்த அளவுக்கு வந்து சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட பொருளோட எசன்ஸ் எல்லாமே அந்த நீர்ல நல்லா இறங்கி, அந்த நீரோட கலரே வந்து மாறியிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்ப இத வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாரி ஒரு ஃபில்டர் வச்சு, இத அப்படியே வடிகட்டிக்கலாங்க. நம்ம போட்ட அந்த சீரகம், சுக்கு, மிளகு இதோட எசன்ஸ் பூராமே நல்லா இறங்கி, தண்ணியோட கலரே வந்து பார்க்கறக்கு நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கும். வெறும் டீ, காஃபின்னு குடிக்கிறதுக்கு இந்த மாரி ரெடி பண்ணி குடிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். வீட்ல இருக்க பொருள வச்சே தான் நம்ம பண்றோம். இந்த மாரி குடிச்சு பாருங்க. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்.